ஒரு புதியதாக ஒரு அரசாணை வெளியிடப்படவிருக்கிறது. அதாவது அந்த தேர்வு எழுதுகிற மாணவர்கள் அவர்களுக்கு அருகில் உள்ள தேர்வு மையங்களிலேயே தேர்வை எழுதுவதற்கான அரசாணை வெளியிடப்படும். முதலில் அறிவிக்கப்பட்ட அந்த அரசாணை ஒத்திவைக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டு இந்த புதிய அரசாணை அறிவிக்கப்படும். அதன்படி மாணவர்கள் பலரும் இன்று பல்வேறு பத்திரிகைகளிலே செய்தித்தாள்களிலே வந்திருக்கிற செய்திகளைப் போல் இல்லாமல் அந்தந்த மாணவர்கள் அவர்களுக்கு அருகில் உள்ள இடங்களிலேயே தேர்வை எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செய்வதற்கு சிறிது காலதாமதம் ஏற்படும் என்ற காரணத்தினால் அதை செய்வதற்கு இந்த தேர்வுகள் ஒரு சுமார் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெறும். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது செயல்படுத்தப்படும். டிஆர்பியிடமும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தேர்வு நடத்தப்படும். அதான் இப்போ இன்னும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அது ஒன்று ஒரு 2 வாரம் தள்ளி வச்சு அவங்களுக்கு மையங்கள்லாம் வேறு இருந்தது. ஹால் டிக்கெட்லாம் ஒழுங்காக அனுப்பாமல் இருந்தது. இப்போ அந்த ஹால் டிக்கெட்லேயே இவைகளெல்லாம் குறிக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு அருகில் உள்ள மையங்களிலேயே அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான வசதிகள் செய்யப்படும். 2 வாரம் டேட் ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவர்கள் மாணவருடைய மிக முக்கியமான கோரிக்கை 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போய் தேர்வு எழுத வேண்டியிருக்கு. சேலத்தில் இருக்கவங்க கன்னியாகுமரியில் போய் எழுத வேண்டியிருக்கு. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க சேலத்தில் இருந்தது தான் அவருடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு இந்த 129 மையங்களில் அவர்களுக்கு அவருடைய அருகில் உள்ள மையங்களிலேயே அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஒன்றாம் தேதி தானே சொல்லியிருக்கோம். 25 சொன்னோம். 25 எல்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாமே அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொறியியல் கலந்தாய்வில் கடந்த 2 வருடங்கள் ஒப்பிடும்போது எண்ணிக்கை எப்படி சார் அதிகரிச்சிருக்கு?